ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ட்ரேடிங்கில் பிகினராக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு இந்த சர்க்கிள்குள்ளே தான் இருப்பீங்க. ஒன்று எஸ்டிபிடி ஆர் பிடிஎஸ்டி. எண்ட் ஆஃப் தி டே ஓடிஎம் கால் ஆப்ஷன் ஆர் புட் ஆப்ஷன் பை பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணுவீங்க. ஓகே. 2 சேசிங் ஆர் பிரேக் அவுட் ட்ரேட்ஸ். மார்க்கெட் மேலே போகும், அந்த மேலே போகிற ஒரே கேண்டலில் மேலே போய்கிட்டு இருக்கும். ஸோ இன்னும் மேலே போகும்னு நம்பி ட்ரேட் எடுப்பீங்க. ஆர்எல்ஸ் மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணும். அந்த பிரேக் அவுட் வந்து இன்னும் சஸ்டெயின் ஆகி மேலே போகும்னு நினச்சி அங்கே ட்ரேட் எடுப்பீங்க. அது நெக்ஸ்ட் கேண்டிலே உங்களோட ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகி உங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு போயிருக்கும். 3 லைவ் ஸ்ட்ரீம் பார்த்து ட்ரேட் எடுக்கிறது. லைவ் ஸ்ட்ரீம்னா யூடியூப்பில் யாராச்சும் ஒருத்தர் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அவங்க சிக்னல்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நீங்கள் ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க. ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் ஆகும், இன்னொரு ட்ரேட் லாஸ் ஆயிரும். 4 ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பை பண்ணி செல் பண்ணி ட்ரை பண்ணுவீங்க. இந்த 4 தான் இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் நீங்கள் லாஸில் இருக்கீங்கன்னு. ஸ்டில் அதையே ஏன் திரும்ப திரும்ப பண்ணுறீங்க? இல்லை ப்ரோ, ஒன் டைம் இதை பண்ணேன், எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு, அதனால தான் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு தேவையானது 12 மந்தில் 1 மந்த் ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி இல்லை, 12 மந்தில் 11 மந்த்ஸ் ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி. வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் உடனே ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல போகிற இந்த 2 ஸ்ட்ராட்டஜியை மட்டும் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக கூட ஆகிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போது மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். மார்க்கெட் எப்போவுமே ஒன்று இப்படி அப் ட்ரெண்டில், அதாவது அப் ட்ரெண்ட் நம்ம எழுதிப்போம், அப் ட்ரெண்ட். ஓகே. செகண்ட் டவுன் ட்ரெண்ட். ஓகே. தேர்ட் sideways. ஓகே. இப்போ மார்க்கெட் இந்த 3 வேஸில் தான் மூவ் பண்ணணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நம்மளால் ஏன் ப்ராஃபிட் எடுக்க முடியல அதை நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா மார்க்கெட் டெய்லி ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணாது. அது அப் ட்ரெண்டாக இருக்கட்டும், ஆர் சைட்வேஸாக இருக்கட்டும், ஆர் டவுன் ட்ரெண்டாக இருக்கட்டும். கரெக்டாக? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நிஃப்டி சார்ட்டை எடுத்துப்போம். ஒரு நாள் மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட்ஸ்குள்ளேயே எப்படி சுற்றி அன்னைக்கு ஃப்ளாட்டில் முடிஞ்சிடும் சைட்வேஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதே சைட்வேஸ் மார்க்கெட்டில் இன்னொரு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா 250 பாயிண்ட்ஸ் மேலே போகும், 500 பாயிண்ட்ஸ் கீழே போகும், அண்ட் 250 பாயிண்ட்ஸ் திரும்ப வந்து ஃப்ளாட்டாக மார்க்கெட் முடிஞ்சிடும். கரெக்டாக? இந்த பேட்டர்னும் இதுவும் சைட்வேஸ் தான், பட் பேட்டர்ன் வேறு. இதனால தான் நம்ம லாஸ் ஆகிறோம். இதில் கண்டுபிடிக்க வேண்டியது எந்த பேட்டர்ன் சேமாக ரிப்பீட் ஆகுது அப்படின்னு தான். புரியல? இப்போ நான் சொல்ல போகிற இந்த 2 பேட்டர்ன் தான் 2 ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா புல் பேக் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஓகே, அதுக்கு முன்னாடி டைம் ஃப்ரேம் நீங்கள் 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நிஃப்டி தான் நான் சொல்ல போகிறது மோஸ்ட்டாக. ஸோ ஓகே, இந்த புல் பேக் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னென்னா, ஒரு ட்ரெண்டில் மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது புல் பேக் எப்போ எடுக்குதோ அப்போ ட்ரேட் எடுக்கிறது. அதுதான் புல் பேக் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அது எப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போது மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருக்கலாம், ஆர் டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம். ஓகே. இப்போது நம்ம அப் ட்ரெண்ட் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 10-15 வரைக்கும் நீங்கள் எந்த ட்ரேடுமே எடுக்கக்கூடாது. நோ ட்ரேட்ஸ். இதை நீங்கள் நோட்டில் கூட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ். ஓகே. நோ ட்ரேட்ஸ். அந்த 10-15குள்ளேயே 5 மினிட்ஸ் கேண்டலில் ஆல்மோஸ்ட் 12 கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இந்த 12 கேண்டல்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் வெதர் இட் இஸ் அப் ட்ரெண்ட் ஆர் லோ ட்ரெண்ட் ஆர் இட் இஸ் எ சைட்வேஸாக இல்லை அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ நம்ம 12 கேண்டலில் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம சப்போஸ் இந்த 12 கேண்டில்ஸில் சின்ன சின்ன கேண்டலாக மேலே போயிட்டு இருக்கும், நம்ம அப் ட்ரெண்ட் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு தேவையானது ஒரு கேண்டில். அந்த கேண்டில் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகணும். அதாவது அப் ட்ரெண்ட் அப்படின்னா ரெட் கேண்டிலாக இருக்கணும், டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா அந்த கேண்டில் க்ரீன் கேண்டிலாக இருக்கணும்.
அந்த கேண்டில் தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற 2 டூல், அதாவது 2 இண்டிகேட்டர். ஒன்று இஎம்ஐ, எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஷார்ட்டில் வந்து 10ம் லாங்கில் வந்து 20யும் வச்சுருக்கேன். அதை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இண்டிகேட்டரும் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வால்யூம் வெயிட் ஆவரேஜ் ப்ரைஸ். ஓகேங்களா? இந்த 2 இண்டிகேட்டரும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ரீவியஸ் டேவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டவுன் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருந்திருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? இப்போது நான் சொன்னல, நம்ம 10-15 வரைக்கும் அந்த நம்ம ட்ரேடை வந்து எடுக்கக்கூடாது, நம்ம சார்ட்டை அனலைஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், 10-15 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிச்சு சின்ன சின்ன கேண்டலாக ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. உடையில் ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது. பட் உங்களுக்கு நல்லாவே தெரியுது டைரக்ஷன் டவுனில் தான் இருக்குது. நான் என்ன சொன்னேன், இப்போது ட்ரேட் எடுக்க ரெடி ஆயாச்சு. 10-15 வரைக்கும் நமக்கு தேவையானது ஆப்போசிட் ஒரு க்ரீன் கேண்டில். ஓகே, ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இதில் ட்ரேட் எடுக்கலாமா? இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஏன் அப்படின்னா, இது வந்து இஎம்ஐ 10-20யோ ஆர் விவேப்பையோ டச் பண்ணலை. நமக்கு 2ல் 1ஆவது டச் பண்ணி அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இது டச் பண்ணியிருக்கா? இல்லை. இது டச் பண்ணியிருக்கா? இல்லை. பட் இந்த கேண்டில் பாருங்கள், இது விவேப்பையும் டச் பண்ணியிருக்கு, இஎம்ஐ 10யும் டச் பண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எங்கே ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, இதோட க்ளோசிங்கில் தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகே, இப்போது நம்ம இங்கே க்ளோசிங்கில் ட்ரேட் எடுத்ததாக நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டாப் லாஸ் இப்போ எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் டவுட் வரும். ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கோங்க. இது எத்தனை பாயிண்ட் வருது? 32 பாயிண்ட் வருது. கரெக்டாக? இது நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம இதில் நீங்கள் ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-20 தான் இருக்கும். நம்ம அதையும் காட்டிடலாமே. மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது? 23,000ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 23,000 புட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அடுத்த மணி எடுத்து வச்சுருக்கோம். ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்க போகிற டைம் என்ன? 10:30. ஓகே, 10:30 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 10:30 க்ளோசிங்கில் ட்ரேட் எடுப்போம். ஓகேவா? இதை எடுத்துருவோம், இங்கே எடுக்கலாம். ஓகே, இதில் தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். கரெக்டாக? ஸோ ஓகே, ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னா, இந்த கேண்டில் பாருங்கள், ப்ரீமியம் எங்கே இருக்குது? 230ல் இருக்குது. இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோவை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது? 16 பாயிண்ட்ஸ் வருது. ஸோ 16 or 17 பாயிண்ட்ஸ் வருது. 16 and 17 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸ் இதோட ஹாஃப், அதாவது 17க்கு ஹாஃப் எவ்வளோ? ஃபார் எக்ஸாம்பிள் 16 வச்சுக்கோ. 16க்கு வந்து ஹாஃப் எவ்வளோ அப்படின்னா 8, ரவுண்டாக 8. ஸோ 16 + 8 அதாவது 24. ஸோ 24 பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். என்ட்ரி எடுத்த அந்த பாயிண்ட்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் 232 ப்ரீமியமில் தான் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா 232 + 24 அதாவது எவ்வளோ அப்படின்னா 208 வரும். ஸோ 208 தான் உங்களோட ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம அதை ஸ்டாப் லாஸ் வச்சு பார்ப்போம். 208 24 பண்ணியாச்சு. ஓகே, 24 வச்சாச்சு. 208 நமக்கு ஸ்டாப் லாஸ் செட் ஆயிடுச்சு. டார்கெட் மினிமம் 1:2 இருக்கணும். அதாவது நீங்கள் 24 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா 54, அதாவது 50 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் இருக்கணும். இங்கே பாருங்கள், நான் வந்து இங்கே இதில் குறைச்சாலே கிட்டத்தட்ட 48 பாயிண்ட்ஸ் நமக்கு ஈஸியாகவே அச்சீவ் ஆகிடுது. கரெக்டாக? இப்போ நம்ம இங்கே கூட்டிக்கலாம். இங்கே 48 பாயிண்ட்ஸ் நம்ம கூட வைப்போமே, 50 வச்சுப்போமே. இங்கே பாருங்கள், ஒரு தடவை நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்ட போயிருக்கு, பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணலை. கரெக்டாக? அதாவது இப்போ மார்க்கெட் வந்து வார் போய்கிட்டு இருக்கிறதுனால ரொம்பவும் ப்ரீமியம் கூட இருக்குது. அதனால தான் இவ்வளோ வாலட்டிலிட்டி. இல்லைன்னா மார்க்கெட் இப்போவுமே இப்படி இருக்காது. இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஆக்சுவலாக ரெண்டையுமே டச் பண்ணலை. டச் பண்ணாதனால நீங்கள் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ட்ரேட் எடுங்க. பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது இங்கே ட்ரேட் எடுக்காதீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம எடுத்துருக்கலாம், இங்கே வேணால் ட்ரேட் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், லாங் பொசிஷன், இங்கே வந்து ஆப்போசிட் கேண்டில் வந்துருச்சு. இது வந்து திரும்ப பில்ட் ஆகுது, அதாவது இந்த ஆப்போசிட் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே நான் என்ன சொன்னேன், இதோட டபுள், அதாவது இதோட டபுளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இவ்வளோ வச்சுக்கலாமே, இதோட டபுள் வருதுன்னு வச்சுக்கோங்க. 1:2 வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
1:2 இதில் வரல. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் ட்ரெயில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட காஸ்ட் டு காஸ்ட் ஹிட் ஆகி உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கலாம், இல்லை காஸ்ட் டு காஸ்ட் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப் ட்ரெண்ட் ஆர் லோ ட்ரெண்ட், அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரேடை வந்து இதில் கம்மியாக தான் கிடைக்கும், பட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இதில் தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்னா மார்னிங்லேருந்து 10:15 வரைக்கும் பார்ப்போம். 10:15னா எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 10:15 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் தான். கரெக்டாக இங்கே வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ நமக்கு தேவையானது வந்து ஆப்போசிட் கேண்டில் அண்ட் டச் பண்ணுறது, அதாவது இஎம்ஐயை டச் பண்ணுறது. இங்கே பாருங்கள் டச் பண்ணியிருக்கா, அதில் நம்ம பொசிஷன் எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள் பொசிஷன் எடுக்கிறோம், அதே தான் ஸ்டாப் லாஸ் டபுளில் வைக்கிறோம், அண்ட் ப்ராஃபிட் வந்து 1:2 வைக்கிறோம். இங்கே பாருங்கள் 1:3 போகுது. நம்ம வந்து ட்ரெயில் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ட்ரெயில் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் அன்றைக்கி தான் கிடைக்கும். ட்ரெயில் பண்ணிகிட்டே நம்ம போனோம் அப்படின்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப முக்கியம் மார்க்கெட் ட்ரெண்டில் இருக்கணும், இருந்தால் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். பட் மார்க்கெட் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ண பொறுமை ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2, ஸ்டாப் லாஸ் ஹிட் பேட்டர்ன், அதாவது லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்டர்ன். ஏன் அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுத்த அடுத்த கேண்டலோ ஒரு நெக்ஸ்ட்டு 2-3 கேண்டல்லையே உங்கள் டார்கெட் ஈஸியாக ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் எந்த ஒரு இண்டிகேட்டரும் தேவையில்லை, நீங்கள் எடுத்து விட்டுடலாம். ஓகே, இது பியூர் அண்ட் பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான் நமக்கு தேவை. ஓகே, லெட்ஸ் ஒரு எக்ஸாம்பிளோட இதை பார்க்கலாம். இப்போது மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது மூவ் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? இதில் என்ன உங்களுக்கு தெரியுது, ஒரு ஹையர் ஹை, ஒரு லோவர் லோ, ஒரு ஹையர் ஹை, ஒரு லோவர் ஹை, கரெக்டாக அப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் தெரியுது. ஓகே, இப்போது மார்க்கெட் இப்படி வரும் திரும்ப. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த லோவர் ஹையை ஹையர் ஹையை பிரேக் பண்ணிடுச்சா? ஸோ பிரேக் பண்ண உடனே இங்கே ட்ரேட் எடுத்த எல்லாருமே இங்கே ட்ரேட் எடுத்த எல்லாருமே இங்கே எக்ஸிட் ஆயிடுவாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆயிடுவாங்க, கரெக்டாக? இப்போ மார்க்கெட் என்ன ஆகும், அந்த ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிடும். இது நீங்கள் எத்தனை தடவை நோட் பண்ணிக்கிங்கன்னு தெரியல. இதுதான் மார்க்கெட்டில் மோஸ்ட்டாக நடக்கிற ஒரு பேட்டர்ன், ஓகேங்களா? இந்த பேட்டர்னை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இதே மாதிரி தான் டெய்லி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, வேறு விதமாக நடக்கும். ஓகே, ஸோ இப்போது இதுதான் ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு வந்து சேம் 5 minutes டைம் ஃப்ரேம் தான் அண்ட் நிஃப்டி 50 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இப்போது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போது மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு, ஒரு ஹையர் லோ பண்ணியிருக்கு, ஒரு லோவர் லோ பண்ணியிருக்கு, ஹையர் லோ பண்ணியிருக்கு, லோவர் லோ பண்ணியிருக்கு, ஹையர் லோ தான், இதுவும் ஹையர் லோ தான், ஏன்னா ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணல. ஸோ ஹையர் லோ பண்ணியிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போது இதை பிரேக் பண்ணிடுச்சு. இதை பிரேக் பண்ணி இது சஸ்டெயின் பண்ணி கீழே போகும் தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க, கரெக்டாக? எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த லோவர் லோவை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த கேண்டலில் ட்ரேட் எடுத்திருப்பாங்க. இந்த கேண்டில் ட்ரேட் எடுத்து பெரிய ஸ்டாப் லாஸாக வச்சுருப்பாங்க. ஸோ ஆனால் நீங்கள் பாருங்கள், அடுத்த கேண்டில் உங்கள் டேரக்ஷனில் போய் திரும்ப ரிட்டர்ன் ஆகி மேலே ஸ்டாப் லாஸ் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட்டு பேட்டர்ன் நடக்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து முந்தின ப்ரீவியஸ் லோவர் லோவை கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகிடுச்சு. அகெயின் ஒரு ரெட் கேண்டில் கொடுக்குது. இப்போ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப மேலே போக பார்க்குறோம். ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கே வந்துருச்சு. பட் இது சஸ்டெயின் ஆச்சா? இங்கே பாருங்கள், இந்த லோவை பிரேக் பண்ணலை, கரெக்டாக? இந்த லோவை பிரேக் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இது கீழே போயிருக்கும். பட் இந்த லோவை பிரேக் பண்ணாமல் திரும்ப மேலே போய் இங்கே க்ளோஸ் வச்சிருச்சு. எப்போ இந்த லோவோட இதை க்ளோஸ் வைக்குதோ, அதாவது இந்த லோவுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்குதோ, அங்கே தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே நான் ட்ரேட் எடுக்கிறேன். இந்த லாஸ்ட் லோ இருக்குல்ல, லாஸ்ட் லோ, அதாவது இதுதான் லாஸ்ட் லோ, அதுக்கு கீழே தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். இதுக்கு நீங்கள் 1:2, 3 கூட வைக்கலாம், ஈஸியாக அச்சீவ் ஆயிடும். இங்கே பாருங்கள், 1:3 அச்சீவ் ஆயிருக்கு, கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து மினிமம் 1:2 வச்சுக்கோங்களேன், 1:2 வச்சுக்கோங்க, ஈஸியாகவே அச்சீவ் ஆயிடும். இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வேறு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுவும் சேம் பேட்டர்ன் தான். இங்கே பாருங்கள், டவுன் ட்ரெண்ட் மாதிரி வந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு லோ க்ரியேட் ஆகிருக்கு. அந்த லோ வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பட் திரும்ப ட்ரை பண்ணியிருக்கான். பட் திரும்ப சஸ்டெயின் ஆகாமல் ரெண்டாவது அட்டம்ப்டில் திரும்பவும் லோ பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் சஸ்டெயின் ஆகலை.
க்ளோசிங் பாருங்கள், இது கீழே வைக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோ, அதாவது இதோட இந்த லோவோட மேலே, இந்த லோக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ட்ரேட் எடுக்கலாம். இது ஸ்மால் ட்ரேட்ஸ் தான், ஏன்னா மார்க்கெட் முடிய 1:30க்கு மேலே இருக்குது. சில நேரம் நல்ல ப்ராஃபிட்டே கொடுக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து ப்ரீவியஸ் லோவோட அது கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. 1:2 மினிமம் பாருங்கள், 1:2 இருக்குது. நீங்கள் ட்ரெயில் பண்ணிங்கன்னா 1:3, 1:4 கூட கிடைக்கும். இங்கே பாருங்கள். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். இது பாருங்கள், இது சூப்பரான எக்ஸாம்பிள். இங்கே பாருங்களேன், நான் இந்த எக்ஸாம்பிள்லாம் நான் முன்னாடியே ப்ரிப்பேர்லாம் பண்ணல, நான் உங்களுக்கு லைவாக தான் காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், ஹையர் ஹை பண்ணியிருக்கு, திரும்ப லோ பண்ணியிருக்கு, திரும்ப ஹையர் லோ பண்ணியிருக்கு. ஏன்னா இதை பிரேக் பண்ணலை. இப்போது திரும்ப ஒரு லோவர் ஹை பண்ணி திரும்ப மேலே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை 2 ஹையுமே பிரேக் பண்ணியிருக்கு. கரெக்டாக? பட் ஹையை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நீங்கள் என்னதுக்கு மேலே போகலை. கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட்டு கேண்டிலே பாருங்கள், ஒரு ரெட் கேண்டில். இந்த ரெட் கேண்டில் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த ரெட் கேண்டில் வச்சு மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. நான் என்ன சொன்னேன், இந்த லோ, அதாவது இதோட ப்ரீவியஸ் இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை வச்சுக்கோங்க, ஹரிசாண்டல் லைன் வச்சுக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ப்ரீவியஸ் ஹை என்னது, இது தான். கரெக்டாக? ப்ரீவியஸ் ஹையை வந்து ப்ரீவியஸ் ஹையில் ஆல் டைம், அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டேயோட ஹை, அந்த டேயோட ஹைங்கிறது இது தான். இந்த டேயோட ஹையை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. அடுத்த கேண்டிலே அதை க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து இதில் ட்ரேட் எடுக்கலாம். உங்களுக்கு செகண்ட் கன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் செகண்ட் கேண்டில் கூட வெயிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா மார்க்கெட் அடுத்த கேண்டிலே கண்டிப்பாக மூவ் ஆகாது மோஸ்ட்லி. ஓகே, ஸோ நீங்கள் இந்த கேண்டில்னாலும் சரி, இந்த கேண்டில்னாலும் சரி, நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் ஹை தான் ஸ்டாப் லாஸு. நம்ம 1:2 ஒரு 1:3 எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்னா 1:2 ஈஸியாக வந்துடும். 1:3யும் 1:4 இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. இது வந்து நான் நிஃப்டியில் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே ஆப்ஷனில் நீங்கள் இதை கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டேலாம் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து 20th மார்ச், இப்போ ஃப்ரைடே தான். ஓகே, சரி, இது இன்னொரு லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு, திரும்பவும் பிரேக் ஆகி இன்னொரு ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. இதுதான் டேயோட ஹையாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது பிரேக் பண்ணிடுச்சு. ப்ரீவியஸ் டே ஹையை வந்து பிரேக் பண்ணி ஆனால் சஸ்டெயின் பண்ணிச்சா பண்ணலை. ஸோ நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணி அது கீழேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சிம்பிள் தான், இதை வந்து இங்கே ட்ரேட் எடுக்க போகிறோம். இங்கே ட்ரேட் எடுத்து அந்த கேண்டிலோட பாருங்க எவ்வளோ ஸ்மால் சின்ன ஸ்டாப் லாஸ், அந்த கேண்டிலுக்கு ஸ்டாப் லாஸ், அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டாப் லாஸை வச்சுட்டு 1:2, 1:3 எது வேணால் 1:5 போயிருக்கு பாருங்கள். நம்ம வந்து ஹோல்டே பண்ணிடலாம் இங்கே. ஸோ நம்ம ட்ரெயில் பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட்டே இதில் எடுக்கலாம். இதில் என்னென்னா, நீங்கள் இதில் மூவ்மெண்ட் இருந்திருக்காது இந்த இடத்துல. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன்ஸில் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அது வரைக்கும் மூவ்மெண்ட் உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் வராத வரைக்கும் நீங்கள் ட்ரெயில் பண்ணாதீங்க. அந்த ஸ்டாப் லாஸே வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல. ஓகே, அப்போ தான் உங்களால் பெரிய மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ண முடியும். பாருங்கள், 1:5 ஈஸியாக கொடுத்துருக்கு. இப்போது நம்ம 2 ஸ்ட்ராட்டஜி பார்த்தாச்சு. இதில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது, டெய்லியும் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ட்ரேட் எடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. மந்த்லி 4 ட்ரேட் எடுத்தாலும் அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 30,000, 20,000, 50,000 லாஸை விட 5,000 ப்ராஃபிட் ரொம்ப பெட்டர். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்கோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ட்ரேடிங் எப்போவுமே ஒன் டே ஜர்னி கிடையாது. நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் தான் ட்ரேடிங்கில் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைக்கிறீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி பேசுவோம். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.